காலையில் காஃபி குடிக்கும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய 100 டேஸ் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் நாள் 7. காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறத ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேமராவை ஒரு பக்கம் வச்சுருந்து நான் ஒரு பக்கம் வண்டி எடுத்த கதை தான் இது. நண்பர்களே, டெய்லி என் வீடியோ ஒரே மாதிரியாக இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எப்பயுமே நான் ஒரே ஆங்கிளில் தான் வீடியோவை ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக கேமராவை தூரமாக வச்சுட்டு நான் ரொம்ப தூரமாக போய் நின்றுட்டேன். அப்போ அங்கே வந்துட்டு இருந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் என்ன இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். ஓடுற ஆர்வத்தில் என்னோடய ஃபோனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடின விட்டு தான் ஞாபகம் வந்தது. டக்குன்னு ஓடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். தொடர்ந்து 7 நாளாக ஓடிட்டுருக்கனால என்னால் ஈஸியாக ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டைமிங்கை ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்க முடியுது. இன்றைக்கான ரன்னிங்கை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காஃபியை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம பச்சைக்கிளியோட தம்பி பெரிய பச்சைக்கிளி தான் இவனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் சிட்டிக்கு ஒரு காலை வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே இந்த பெரிய பச்சைக்கிளியை பார்க்க வந்துட்டேன். சின்ன வயசுலலாம் இந்த வண்டியை ரோட்டில் போகும்போது பேன்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இந்த வண்டியை ஓட்டுறதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.